தமிழக அரசியலில் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சியே அமைஞ்சதில்ல. அண்ணா அண்ணா கூட கூட்டணியில் போட்டி போட்டால் கூட அண்ணா வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கல. கலைஞர் வந்து மைனாரிட்டியாக ஜெயிச்சப்போ கூட அவர் வந்து கூட்டணி ஏதோ விரும்பலை. என்றைக்குமே வந்து கூட்டணி இல்லை. 80ல் வந்து கலைஞர் வந்து இந்திராவுக்கு பாதி பாதி கொடுத்து நிற்க வச்சார். 117 117. அந்த கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கல. திமுக தொண்டனே ஏற்றுக்கல, எதிர்த்து ஓட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு லெங்க்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி கிட்டேருந்து அடுத்தது இம்மீடியட்டாக ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் இன்க்ளூடிங் தலைவர்களாக இருந்தாலும், ஏன்னா தம்பித்துறை வந்து எடப்பாடியோட சீனியர், தம்பித்துறை பேசுறது எடப்பாடியால் கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் நான் சீனியர் உன்னோடன்னுவார். அதனால் யாரும் வந்து கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்னு எடப்பாடி சொன்னார். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரனும் அதை பற்றி சொன்னார். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாமே வந்ததோட பின்னணியில் பல புது விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கூட இன்றைக்கி சட்டமன்றத்தில் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, 2026 நாங்கள் வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம். பாஜகவுடன் சேர்ந்ததை பற்றி திமுக கவலைப்பட வேணாம், நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அவங்க பேசுகிறாங்க.